இல்லையா? ஜாதகம் எழுதுறதுலயே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிறந்த அந்த தமிழ் தேதி, பிறந்த கிழமை, அந்த பிறந்த தமிழ் வருஷம் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா, திதி எழுதியிருப்பாங்க, நட்சத்திரம் எழுதியிருப்பாங்க, யோகம் எழுதியிருப்பாங்க, கரணம் எழுதியிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே கரணங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மக்களுக்கு வந்து இதுவரைக்கும் தெரிஞ்ச விஷயமெல்லாம் என்னங்க? நாள், நட்சத்திரம் தான் தெரிஞ்ச விஷயம். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, அந்த கரணங்கிற ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. அப்ப இந்த கரணத்தை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க. இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லயே எல்லாமே இப்போ கரணம், யோகம் எல்லாமே வருது. அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஐயா இப்போ வந்து தேதியில பிறந்திருப்பாங்க. அந்த தேதியில ஒரு கர்ணம் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இருக்கும். அந்த தேதியில பிறந்தவங்களுக்கு கர்ணம் அந்த கோயிலுக்கு போனா இவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுமா? கண்டிப்பாங்க. அதாவதுங்க, இப்ப இந்த கரணம் 11 கரணம் சொன்னோம் இல்லைங்களா? ஒவ்வொரு கரணத்திற்கும் அதிதேவதைகள் கோவில்கள் இருக்கு. இப்போ வந்து 11 கரணங்கள். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, உதாரணமா ஒரு கரணம் சொல்றேன். ஒருத்தர் பத்திரை கரணத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான கோவில் இருக்குதுங்க. திருச்செந்தூர் முருகன்